நாகப்பட்டினத்தில் படகுகளை ஏற்றி இறக்கி பழுது பார்க்கும் வகையில் புதிய படகு பழுதுதளம் அமைத்துத்தர வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அது பற்றி ஒரு சிறிய செய்தித்தொகுப்பை தற்போது பார்ப்போம். நாகை மாவட்டத்தில் சுமார் 2 லட்சம் பேர் மீன்பிடி தொழிலை சார்ந்துள்ளனர். அவர்களது நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று நாகப்பட்டினம் கடுவையாற்றில் 35 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பில் மீன்பிடி துறைமுகம் கட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டது. 4 ஆண்டுகள் ஆகியும் இந்த பணிகள் நிறைவடையாமல் உள்ளது. இதனால் படகுகளை பழுது பார்க்க கூடுதல் தொகை செலவு செய்து வருவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். பணம் மிகப்பெரிய லெவல்ல விரயமாகுது, காலங்கள் விரயமாகுது. இதையெல்லாம் போக்குகின்ற வகையில வருகின்ற அரசு இதுக்கு கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுத்து மீனவர்களுடைய போட்டுகளை ரிப்பேர் பார்க்கறதுக்கு அந்த ரிப்பேர் யார்டு இந்த பகுதியில் அமைச்சு தரணும்ன்றதான் ஒட்டுமொத்த மீனவர்களுடைய எதிர்பார்ப்பா இன்னைக்கு இருக்குது. அரைகுறையாக விடப்பட்டுள்ள கட்டுமான பணியினால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக மீனவர்கள் கூறுகின்றனர். ஆற்று ஓரத்தில் நீண்டு கொண்டிருக்கும் கம்பிகளில் மோதி விசைப்படகுகள் பழுதடைவதாக அவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஒப்பந்தக்காரர்கள் தயவு செஞ்சு மீனவ சமுதாயத்தின் மூலமாக கேட்டுக்கிறேன், நல்லபடியா வேலை செஞ்சு புதுச்சிட்டியாவது எங்க நாகப்பட்டினம் மீனவர்களுக்கு நல்லபடியா செஞ்சு நல்லா கொடுங்க. எங்க வாழ்வாதாரமும் மேம்படுற அளவுக்கு பண்ணி கொடுங்க. எங்க போட்டும் பாதுகாப்பா இருக்கணும். நீங்க பண்ணி கொடுக்கறதுல தான் எங்க போட்டும் பாதுகாப்பா இருக்கும். குஜராத் மற்றும் கேரள மாநிலங்களில் உள்ளது போல் நாகையிலும் படகுகளை பழுது பார்க்க நவீன தளம் அமைத்து தர வேண்டும் என்பது மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் ஸ்ரீதர்.